2024 இந்த இயர் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? எப்படி போச்சுன்னா நாசமாக போச்சு ப்ரோ. எதிர்பார்ப்பா ப்ரோ. இப்போ இன்னொரு பொண்ணு லவ் பண்ணினுக்கிறேன். ஐயோ அது செட் ஆயிடுச்சுன்னா ஓகே ப்ரோ. அதான் பொம்மை வாங்கிட்டு போயிட்டு வெளியே வர வச்சுட்டு இதாடி வச்சுக்கோ நான் லவ் பண்ணுறேன். இதை நீ வச்சுக்கோ, நான் ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு நல்லா போச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு ஆனா இருக்கு ஆனா இல்லை, அதை மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு வந்து அம்மா அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு என் அப்பாலாம் பிடிக்காது ப்ரோ, எனக்கு அம்மா தான். அவங்க கோயில் மாதிரி எனக்கு. அவங்க இல்லைலாம் நான் இல்லை. அந்த சாப்பாடு உணவளிக்கிற ஒரு இது வந்து யாருக்குமே வராது, கேப்டனுக்கு மட்டும்தான் அது இருக்குது. ஏன்னா 24 மணி நேரம் என்ன அண்ணன் அந்த தொடர்ந்து அந்த இதில் நடந்துக்கிட்டு இருக்குன்றப்போ சில பேர் சொல்லின்னு இருக்கானுங்க இந்த 2025 ஃபுல்லாக எதுவுமே பண்ணக்கூடாது விட்டுன்னுட்டு. அதுதான் ப்ரோ, அதை விட்டுருணும். விட்டுணும். அப்படி இல்லைன்னா அவனும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விட்டுணும். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், விட்ட தொழிலை செஞ்சவனும் கேட்டான்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அதனால் வந்து அவங்க பிடிச்ச தொழிலை எப்பயுமே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் செய்யணுன்றது என்னோட ஒரு. சென்னைக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுறேன். சென்னைக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சென்னை ஊருக்கு ரொம்ப வந்தாரை வாடகைக்கும் ஊர், அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்னைக்கு மக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் எப்படி போச்சு, என்ன தாங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2024 உங்களோட ஃபேவரட் பர்சன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்க போகிறோம். அது 2024 நடந்த ஒஸ்ட் மூமெண்ட், அப்புறம் அதோட பெஸ்ட் மூமெண்ட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2025 நியூ இயர் வருது, இதோட எக்ஸ்பெக்டேஷனை பற்றி கேட்க போகிறோம். அது மாதிரி நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் ஒன்று எடுப்போம் எல்லாருமே. அது போய் ரெசல்யூஷனாக தான் இருக்கும். மக்கள் என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2024 இந்த இயர் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? எப்படி போச்சுன்னா நாசமாக போச்சு ப்ரோ. எனக்கு நல்லா போச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு ஆனா இருக்கு ஆனா இல்லை, அதை மாதிரி தான் போச்சு. ஓகே, 2024 அப்படி எப்படி எதனால உங்களுக்கு அந்த இது நாசமாக போச்சுன்னு நினைக்கிறீங்க? எப்படி வந்துச்சுன்னா நான் வந்து வேறு லைஃப்பை வந்து நான் பார்த்தேன். அப்போ அந்த லைஃப்பை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். இப்போ வந்து அவங்க வந்து என் கூட இல்லை. அதனால் விட்டு பண்ணனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த வருஷமாவது ஒழுங்காக இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியல. சரி, ஓகே. உங்களுக்கு 2024 எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. திருப்பி 2024 இன்னொரு வாட்டி போடலாமா? வேணாம் 2024 ப்ரோ இதுலேயே மோசமாக போயிடுச்சு ப்ரோ. 2024 நிறைய டெத்து, கூட வருவனுங்க எல்லாம் இறந்து போயிட்டு, ஆக்சிடென்ட்டு, சூசைட், அதுமாரி. 24 கொஞ்சம் என்னோடய கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைங்களை கொஞ்சம் கான்வென்ட் ஸ்கூலில் இப்போ படிக்க வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் நிறைய இதோட முடியலை, இன்னும் நிறைய இருக்குது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்குரிய எதிர்காலத்தில் நம்ம சரி பண்ணணும். அதுக்கு இன்னும் பண தேவைகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஓடிக்கிட்டே இருப்போம், குழந்தைய நல்லா படிக்க வைப்போம். எப்படி வேலை தேடி ரொம்ப அலைஞ்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே எஸ்ஆர்எம்மில் தான் படித்தேன், சென்னை எஸ்ஆர்எம்மில் படித்தேன். ரொம்ப சர்டிஃபிகேட் வச்சு யாரும் வேலை கொடுக்கல. இன்ஜினியரிங் படித்தேன் கேவிஷனால். ரொம்ப ட்ரை பண்ணேன், நான் ஏழைப்பட்ட பையன். லவர் எதுவுமே கிடைக்கல. இப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒர்க்கில் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ட்ரை பண்ணி போனேன். மெட்ரோ குடிநீர் வாரியத்தில் ஒர்க் பண்ணுறேன். போனேன், டக்குன்னு லவ் செட் ஆச்சு. கொஞ்சம் ஹாப்பியாக போயிட்டு இந்த மந்த் லாஸ்ட் இது முடிய போகிறப்ப தான் கடவுள் எனக்கு ஒரு நல்ல இதை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாலை போட்டிருந்தேன், நான் முருகருக்கு மாலை போட்டிருந்தேன். ஓகே, அது 48 days விரதம் இருந்தேன். ஆனால் 48 days விரதம் கம்ப்ளீட்டாக கரெக்டாக 43rd day வந்து இந்த மாதிரி அக்காவோட அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதனால போக முடியல. அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதுனால, அவங்க இறந்ததுனால எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அது போக முடியல, அதான் எனக்கு ஃபர்ஸ்டான டே. இப்போ வந்து 2024 இருக்குல்ல, இதில் உங்களோட ஃபேவரட் பர்சன் யார்? இதோ என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. எதனால் ஃப்ரெண்டு? அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா இருக்கிறான், கூடவே இருக்கிறான். எதனா ஒன்றா உண்மையாக என்கிட்டே சொல்லுவான் ப்ரோ. ஓகே, நீங்கள் மிஸ் பண்ணுற பர்சன் 2024 நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பர்சன் யார்? லவ் தான் ப்ரோ. லவ்வா? எதனால் ப்ரோ? அது வீட்டு சூழ்நிலை அது மாதிரி. ஓகே, உங்களுக்கு வந்து அம்மா அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு என் அப்பாலாம் பிடிக்காது ப்ரோ, எனக்கு அம்மா தான். அவங்க கோயில் மாதிரி எனக்கு. அவங்க இல்லைலாம் நான் இல்லை. ஏன்னா இவங்க கூட இருக்கும்போது நம்ம, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருப்போம்ல. இப்போ இவங்க கூட இருக்கும்போது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம். இதுவே நம்ம லவர் கிட்ட கூட நம்ம ஷேர் பண்ண முடியாது. லவ் பண்ணுறீங்க இந்த மாதிரி கேட்கக்கூடாது. சரி, ஓகே. 2024 உங்களோட ஃபேவரட் பர்சன் யார்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்? எனக்கு பிடிச்ச நபருங்களா? 2024 எப்பயுமே 2020லேருந்து 24 வரைக்கும் எனக்கு கேப்டனை மட்டும்தான் பிடிக்கும். எந்த விஷயம் பிடிச்சி லவ் பண்ணேன்னு கேட்குறீங்களா? நல்ல கேரக்டரு, உண்மையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து லவ் பண்ணும்போது உண்மையாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை, இப்போ விட்டே போயிடுச்சு ப்ரோ. கடைசி வரைக்கும் கூட ஒரு இது பொண்ணுங்க இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டு தான் ப்ரோ. அதனால தான். சரி, ஓகே. 2025 எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். புது வருஷம் பிறந்தாலே புதுசாக ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதிகள் எடுப்போம். அது வந்து வருஷம் எடுக்கிறது தான். நீங்க என்ன எடுக்க போறீங்க இந்த வருஷம்? ஆக்சுவலி இது வந்து எங்களுடைய காலேஜ் ஃபைனல் இயர். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஃபீஸ் கட்டி போய் காலேஜ் படிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து நல்லபடியாக படித்து ப்ரிப்பேர் ஆகி அதில் நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அது இது பண்ணுவோம்னு தெரியல. ஆமாம்,
ஓகே நீங்க என்ன நான் வந்து சீக்கிரமா காலேஜ் போகணும், அதான் என்னோட டிசிஷன். ஏன் இது வரைக்கும் சீக்கிரமா போனது காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்தே 9:30 10 o'clock வந்துருவாங்க, 2 hour முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. இவ சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத யோசிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நாளை ஏன்னா எனக்கு அடிக்கடி ரொம்ப கோவம் வரும். அந்த மாதிரி கோவம் வராம இருக்க நான் என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற எதுவுமே கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சுத்துறோம். அதாவது நாளைக்கு என்ன ஃபியூச்சரை பத்தி யோசிக்க கூடாது. நான் வந்து என்னோட லைஃபை வந்து நான் இப்போ இருக்கிற மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் நல்லா. அதான் பொம்மை வாங்கி போயிட்டு வெளியே வர வச்சுட்டு இந்தாடி வச்சுக்கோ நான் லவ் பண்ணுறேன், இந்த இதை நீ வச்சுக்கோ நான் ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. ஒரு பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னேன். கற்பகம்னு ஒரு பொண்ணு ஐ லவ் ஒரே சொல்றா கற்பகம் ஹெல்ப் பண்ணேன், லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு மூஞ்ச போய் கண்ணால் பாருன்னு சொல்லிட்டு இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அந்த பொண்ணு ஃபார்மசி சொன்னோன்னே அது என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக போய் மூஞ்ச போய் கண்ணால் பாருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப அதை மறக்க முடியல. ஃபேவரட்டான ஒரு ஆள் அப்படின்னா மிஸ் பண்ண ஒரு ஆள் அப்படிலாம் சொன்னா சண்டைக்கு வருவாங்களே, நான் யான்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஃபேவரட் யாராவது வரல. ஃபேவரட்னா இவ 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 இவகிட்ட வந்து நான் எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணுவேன், எதுவுமே மறைக்க மாட்டேன். இவளை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே எதனால ரொம்ப பிடிக்கும் உங்களை? இவ வந்து இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட சொல்கிறோன்னா அவங்க வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, இவங்க ஒரு வேளை எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ சொல்லிட்டு. ஆனால் இவ வந்து நான் எது சொன்னாலுமே கேட்டுட்டு எப்படி சொல்ல நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணாத ஒரு பர்சன்னா அது இவ. எப்பவுமே தனியாக தான் இருந்தேன், சிங்கிளாக தான் இருந்தேன். எப்பவுமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அது அவன் பார்த்தோன்னே அந்த மாதிரி தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தால் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். பட் அவங்க வந்தோம் அவன் தனியாக போயிட்டாங்க. அதனால தான் இப்போது சிங்கிளாகவே இருந்திருக்கலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தனியாக வந்துட்டேன். நான் 2 பேரை தவிர்னா என் தங்கச்சி. ஓகே தங்கச்சி எதனால பிடிக்கும்? தங்கச்சினா எனக்காக என்ன வேணால் செய்வா. அதே மாதிரி என் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் இருக்க அந்த பாண்டை விட அவகிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும். எனக்குன்னு இந்த உலகத்தில் பெர்மனண்ட்டாக ஒருத்தர் இருக்காங்கன்னா அவள் தான். மிஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் அக்கா. எதனால அக்கா ரொம்ப பிடிக்கும்? அவங்களுமே அப்படிதான். ரொம்ப அக்கானா இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கேஷுவலாக பேசுவா, ஃப்ரெண்ட்லியாக பேசுவா. ஸோ அவங்கள நான் மிஸ் பண்ணுறேன். ஊரில் இருக்காங்க. சரி அக்கா அந்த வீடியோ பார்க்குறாங்க, அக்காட்ட என்ன சொல்லுவீங்க? அக்காவோட அப்பா ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஸோ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணாத அவங்க அப்பா எப்பவுமே அவங்க கூட எப்பவுமே அவளோட ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட அதை சொல்லுவேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் இருந்தேன். மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். நான் எங்கள் அம்மாவே ஓப்பனாக சொல்லாங்க, நான் போயிட்டுனா நீ எங்கூட வந்துடு அப்படின்வாங்க. அதே தான் நானும் இப்போ சொல்கிறேன். முன்ன என்னை கூப்பிட்டேன் நான் வரலன்னு, இப்போ என்னை கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எங்கள் அம்மா தான் இப்போ எங்கள் அம்மா இருக்கிற வரையும் நான் இருப்பேன். எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அம்மா இருக்கிற தான் நான் இருப்பேன் அப்படின்னு. சரி அதுதான் சொன்னேன். கேட்டால் நான் அழுதுருவேன் ப்ரோ. இன்னும் இருக்கு நீங்க வருஷம் வருஷம் எடுக்கக்கூடிய உறுதிமொழி இல்லை இந்த வருஷம் என்ன எடுக்க போறீங்க ரெசல்யூஷன்? காலங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். நான் ஒர்க்கில் நல்லா பர்மனெண்ட் ஆகணும், இடி ஆஃபீஸர் ஆகணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்ல என்ன மாரி ஏழப்பட்ட பசங்க நல்லா படித்து முன்னேறணும், கடவுள் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். இதான் உங்களோட ரெசல்யூஷன். சரி ஓகே. 2024 நடந்த ஒரு ஒஸ்டான சம்பவம் உங்கள் லைஃப்பில்? ஒஸ்டான சம்பவமா ப்ரோ? 2 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ. லவ் ஸ்டோரியா ப்ரோ? லவ் ஸ்டோரி அது 2 வருஷமாக லவ் பண்ணியிருந்தேன் ப்ரோ. நல்லா தான் போயிருந்தது. இதே பீச்சில் கூட எவ்வளோ வந்து சுற்றியிருந்தோம். அவன் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை பார்த்துன்னு அப்படியே போயிட்டாங்க. அதான் எந்த பொண்ணையும் நம்பக்கூடாது, அதான் புரியுது. இது பண்ணக்கூடாதுன்னு. ஐயோ நான் இதை பண்ண மாட்டேன். ஓகே. இப்போ ஏதாவது தொழில் செய்கிற அப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது, தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், விட்ட தொழிலை செஞ்சவனு கேட்டான்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அதனால் வந்து நமக்கு பிடிச்ச தொழிலை எப்பயுமே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் செய்யணுன்றது என்னோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது. சரி ஓகே. போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குரிய தொழிலை நான் கரெக்டாக செஞ்சுட்டு போயிருந்தேன், வெற்றி தான் கிடைச்சது. சில பேர் சொல்லின்னு இருக்கானுங்க இந்த 2025 ஃபுல்லாக எதுவுமே பண்ணக்கூடாது விட்டுன்னுட்டு. அதுதான் ப்ரோ, அதை விட்டுருணும். விட்டுணும். அப்படி இல்லைன்னா அவனும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விட்டுணும். மறக்க மாட்டேன். சரி ஓகே. மிஸ் பண்ணுற ஒரு பர்சன்? மை பிரதர். அவர் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தா நான் அப்படி கஷ்டப்பட மாட்டேன். அவர் இல்லை. எந்த அளவுக்கு? டெடி பேர் வாங்கிட்டு போயிட்டு ஃபுல்லாக ஒரு 500 1000 சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டு அண்டியை எடுத்துன்னு போயிட்டு குத்தலான்ட்டு வெளியே வர. வீட்டில் அப்பா அம்மாலாம் இருப்பாங்களே, அது வெளியே வராது அப்புறம் இருக்கு. அப்படி இருந்தாலும் சரி ஓகே. ப்ரப்போஸ் பண்ணுங்க. ப்ரப்போஸ் பண்ணோமா? எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பசி. அந்த பசியில் வந்து
அந்த சாப்பாடு உணவளிக்கிற ஒரு இது வந்து யாருக்குமே வராது, கேப்டனுக்கு மட்டும்தான் அது இருக்குது. ஏன்னா 24 மணி நேரம் இன்னும் அன்னதானம் அந்த தொடர்ந்து அந்த இதில் நடந்துக்கிட்டு இருக்குன்றப்போ கண்டிப்பாக அது விஜயகாந்த் மட்டும்தான் அந்த ஒரு மனசு வரும். பெஸ்ட் மூமெண்ட்டு ஓகே சார். என்னோடய பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு நான் ரொம்ப நாள் கனவு. அதில் என் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு கிரேட் எடுத்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதை எடுக்கணும், படிக்கணும் அப்படின்றது ஒரு ஓகே. இப்போ ரிவெஞ்ச் அந்த பொண்ணுக்கு இப்போ லவ் செட் ஆயிடுச்சு, இப்போ ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க அந்த பொண்ணுக்கு? நீ எனக்கு கொடுத்த அந்த இது ரொம்ப மூமெண்ட் சூப்பரு. இதனால் நான் வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கிட்டேன், அவசரப்படக்கூடாதுன்னு ஒன்று அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவேன். அது போதும். நம்பர்லாம் வச்சிருக்கீங்க? இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட் தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆக போனால் அது பிரிஞ்சிருச்சு. ஓகே. பெஸ்ட் மூமெண்ட் ப்ரோ? ஆமாம், பெஸ்ட் மூமெண்ட் ஏதாவது? பெஸ்ட் மூமெண்ட்னா இந்த பொண்ணு, லவ் பண்ணுற பொண்ணு, இப்போ லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிஏபியில் அவங்க அட்வொகேட் படிக்கிறாங்க. அவங்கள வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 6 மந்த்தாக என்ன லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து என்கிட்ட சொன்னாங்க. 27 வயசாகுது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தான் ப்ரோ கடவுள் வந்து எனக்கு ஒரு பிச்சை போட்டிருக்க மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கான், அவ்வளோதான் ப்ரோ. வேறு எனக்கு எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே, ஒரு பைக் கிடையாது. இந்த வாட்ச் கூட நான் கஷ்டப்பட்டு வாங்கினது ப்ரோ. இந்த பேண்ட் ஷர்ட் கூட நல்ல பேண்ட் ஷர்ட் போட மாட்டேன், நல்ல ஷூஸு, செருப்போ, முடிவெட்டு, அதுதான் ப்ரோ. அப்படியே வளர்ந்துட்டேன், அதோட இதிலே தான் வளர்ந்துட்டு இருக்கேன். ஓகே. இந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் பைக் ஒரு ட்ரீமாக இருக்கும். உங்களோட ட்ரீம் பைக் என்ன? பல்சர் தான். பல்சர் தான் ரொம்ப பிடிச்ச பைக்கு. ஆர்எஸ் கண்டர். ஓகே. எதனால்? பல்சர் வந்து எப்படின்னா ஒரு லுக்காக பிளாக் கலரில் ஒரு உட்காந்தா ஒரு ஸ்டடியாக போகும், சூப்பராக. அது கண்டிப்பாக. சரி ஓகே. இப்போ வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்க்கவே கூட நினைக்கிறேன் நான். அது அட்வைஸ் சரியா? சரி, ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணிக்கோ. யாருக்கு? அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.